பாவக்காய் தீயல் செய்கிறதுக்கு ஒரு பாவக்காய் தாங்க எடுத்துருக்கிறேன். அதுக்கு 1/4 பங்கு அளவுக்கு தேங்காய் துருவல். தேங்காய் வந்து கொஞ்சம் கலர் மாதிரி வர வரைக்கும் வறுக்கணும். அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் முழு மல்லி, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், மஞ்சள் தூள், மிளகாய் தூள், மசாலாவோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் வறுத்து விட்டுட்டு 7-8 சின்ன உள்ளி, 4 பல் பூண்டு இதையும் சேர்த்தே நல்லா வதக்கி விடணும். அது கூட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்த பிறகு அடுப்பு ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். நல்லா சூடு ஆறின பிறகு தண்ணி விட்டு நைஸாக அரைச்சி எடுத்துடணும். இனி மஞ்சட்டி சூடான உடனே தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் விட்டு கடுகு, வெந்தயம், உளுந்து இவ்வளவும் நல்லா பொரிஞ்ச பிறகு பொடிசா கட் பண்ண பாவக்காய், அது கூட கருவேப்பிலை சேர்த்து நம்ம வந்து பாவக்காய் ஃப்ரைக்கு எப்படி வதக்கி எடுப்போமோ அதே போல் நல்லா வதக்கி எடுக்கணும். அதுக்கப்புறமா பொடிசா கட் பண்ண 7-8 சின்ன உள்ளி, 4-5 பல் பூண்டு, 1 பச்சை மிளகாய் நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு தக்காளியும் ஓரளவுக்கு குழைவாக வதங்குற வரைக்கும் வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி, அதையும் நல்லா கரைச்சி புளி தண்ணியை ஊற்றிடணும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்து மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் காயை வேக விடணும். காய் நல்லா வெந்துட்டு இப்போ அரைச்சிருக்கிற அரைப்பை சேர்க்கணும். மிக்சி ஜாரில் இருக்கிற மசாலாவை கழுவி தண்ணி விட்டுட வேண்டியதுதான். நான் வந்து கட்டியாக தான் வச்சுருக்கிறேன். உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா கூட தண்ணி சேர்த்துடுங்க. குழம்பு நல்லா கொதித்து வற்றி வந்த பிறகு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெல்லமும், குழம்பு கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது அதனால் கொஞ்சம் உப்பும் சேர்த்துருக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு கொதி வந்த பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோம்னா வறுத்து அரைச்ச பாவக்காய் தீயல் ரெடி. இப்படி ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்கள். பாவக்காய் பிடிக்காதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க.